இப்போ சீமான் கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, பாலியல் தொழிலாளின்னு 14 வருஷமாக என்னை சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஏன் என்னைய 14 வருஷமாக சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் என்னைய தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமான் நாங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஓகேயா? அதனால் நான் ஏதோ பின் வாங்கிட்டதாவோ இல்லை அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற பேச்சுக்கோ யாரும் காது கொடுக்காதீங்க. இப்போ தான் சீமான் நல்லா மாட்டியிருக்கிறாரு. அதனால் அடுத்ததாக என்னென்ன ஆக போகுது என் தரப்புலேருந்து அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் வரும். அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாம் பொறுமையாக இருங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து மீடியா டெலிகாஸ்ட் பண்ணும்போது அங்கே குழப்பத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், மக்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சீமான்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு ஒரு ஸ்டேக்கோட வந்துட்டு இவங்க பின்னாடி திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தை காட்டிட்டு போகிறதுக்கு நான் போராடிட்டு இல்லை. ஓகே? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.